திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தும் அதை செயல்படுத்தாத நிலையை மக்கள் படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை விபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்வது மகாத்மாவின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற செயல். அன்பு தம்பின்னு பேசிக்கிட்டு இருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். அப்புறம் ஆகாதுன்ன உடனே ரெண்டு இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத நடுவில் போக இருக்காத. மக்கள் படை கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிப்பு. சென்னை வடபழனி ஆண்டவர் சந்நிதி தெருவில் உள்ள தேவாங்கர் மகாலில் மக்கள் படை கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிப்பு நிகழ்ச்சி மக்கள் படை கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளர் வி ராம் பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், அனைவருக்கும் இலவச கல்வி மற்றும் மருத்துவம், வேளாண்மை, நெசவு, மீனவர், சிறு குறு சுய தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைத்தல், கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், லஞ்சம், ஊழல், மது, புகையிலை, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே மக்கள் படை கட்சியின் கொள்கை என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை விபிஜிஆர்ஏஎம்ஜி என பெயர் மாற்றம் செய்வது நாமெல்லாம் இன்று சுதந்திரமாய் இருக்க காரணமாக இருந்த மகாத்மாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற செயல். இவரது பெயரை மாற்றி திட்டத்திற்கு பெயர் வைக்கும் செயலை மக்கள் படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தும் அதை செயல்படுத்தாத நிலையை மக்கள் படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் பட்டியலில் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். அனைவருக்கும் மக்கள் படை கட்சியின் சார்பில் 2026 ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதற்கட்டமாக அக்டோபர் 3 சென்னை பிரஸ் கிளப்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினோம். அதனைத் தொடர்ந்து தாம்பரத்தில் 2ஆம் கட்டமாக நவம்பர் 2 சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினோம். 3ஆம் கட்டமாக இன்று டிசம்பர் 21 2025 சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறோம் என்று தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் வி ராம் பிரகாஷ், மக்கள் படை கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளர். இயன்றதை செய்வோம், தமிழகம் மேம்படச் செய்வோம் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு மக்கள் படை கட்சி உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய முக்கிய குறிக்கோள்களாக அனைவருக்கும் கல்வி, மருத்துவம் இலவசமாக கிடைக்கப்பெறுதல் வேண்டும், தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும், லஞ்சம், மது, போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டும், வேளாண்மை, நெசவு, மீனவர், சிறு குறு தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தற்போதைய உடனடி பணிகளாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை விபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்வது நாமெல்லாம் இன்று சுதந்திரமாய் இருக்க காரணமாக இருந்த மகாத்மாவின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற செயல். மகாத்மாவின் பெயரை மாற்றி திட்டத்திற்கு பெயர் வைக்கும் செயலை மக்கள் படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தும் அதை செயல்படுத்தாத நிலையை மக்கள் படை கட்சி வன்மையாக
கண்டிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் பட்டியலில் இணைப்பதற்காக முயற்சிகளில் மக்கள் படை கட்சியினர் ஈடுபடுவோம். முதல் கட்டமாக கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி சென்னை பிரஸ் கிளப்பில் எங்களது மக்கள் படை கட்சியின் சார்பாக தமிழகத்திலேயே முதல் முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களாக திருப்பூர் தெற்கிலே அருமை சகோதரர் தனசேகரன் அவர்களையும், போடிநாயக்கனூரில் திரு மணி அவர்களையும், ராயபுரம் தொகுதியில் திரு ஜெகன் அவர்களையும் அறிமுகப்படுத்தினோம். அதற்கு அடுத்த மாதம் நவம்பர் 2ஆம் தேதி 2ஆம் கட்டமாக சென்னை தாம்பரத்தில் வைத்து உடுமலைப்பேட்டையில் திரு ஆறுமுகம் அவர்களையும், திருவொற்றியூர் தொகுதிக்கு திரு விஜயகுமார் அவர்களையும் அறிமுகப்படுத்தினோம். அதைத் தொடர்ந்து இன்று டிசம்பர் 21ஆம் நாள் 3ஆம் கட்டமாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு ஆனந்த் அவர்களை சட்டமன்ற வேட்பாளராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக ஆர்கே நகர் தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு சகாயராஜ் அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு அறிவழகன் அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் ராஜாமணி அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகின்றோம். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு அழகிரிசாமி அவர்களை வேட்பாளராக நிறுத்துகின்றோம். அடுத்தபடியாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் மாரியப்பன் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றோம். மக்கள் படை கட்சியின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து ஏகமனதாக தாம்பரம் தொகுதியில் மக்கள் படை கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய உயர் திரு வி ராம்பிரகாஷ் எம்சி அவர்கள் தாம்பரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை இங்கே மக்கள் படை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து எங்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மக்கள் படை கட்சியின் சார்பில் 2026 ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மக்கள் படை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பு விழாவில் பங்கு கொண்ட பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மக்கள் படை கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பொறுப்பாளர்களில் சிறப்பாக அதிக உறுப்பினர்களை சேர்த்து ஆர்வமுள்ள நபர்களை நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு வேட்பாளராக தேர்வு செய்கின்றோம்.
சார் நீங்கள் வந்து தாம்பரம் தொகுதியில் நிற்கிறதா சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? நான் தாம்பரம் பகுதியில் வசிக்கிறேன். அதனால் வந்து எல்லாருமே நீங்கள் அந்த தொகுதியில் போட்டிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த தொகுதியில் நிற்கிறேன். ப்ளஸ் எனக்கு அங்கே அறிமுகம் அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய வெற்றியை நோக்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சோழிங்கநல்லூர் தொகுதியில் வந்து சோழிங்கநல்லூர் தொகுதி வந்து தமிழ்நாட்டிலேயே பெரிய வாக்காளர்கள் உள்ள தொகுதி. இந்த தொகுதியில் இந்த சதுப்பு நிலம் பிரச்சனை பல ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு. இவர் தேர்ந்தெடுத்து சதுப்பு நிலத்துக்கு அவங்க இருக்கிற மக்களுக்கு அவர் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யறாரு, அதை நீங்கள் வந்து எங்களுடைய வேட்பாளர்கிட்டே கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தொகுதியில் எல்லாருக்கும் எல்லா துன்பங்களும் இருக்குது. அது சதுப்பு நிலம் மட்டும் இல்லை, ரோடுலேருந்து எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு சராசரி குடிமகனோட கனவு என்னென்னா உழைச்சி ஒரு வீடு கட்டணுன்றது தான் ஒரு சராசரி குடிமகனோட கனவு. அந்த வீடு கட்டுறதுக்கு எத்தனை வருஷங்கள் அவர் உழைக்க வேண்டியது இருக்குது. அது கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும்னா அதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் தனி, இன்னும் சில ஃபீஸ் தனின்னு இருக்குது. அதுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்கணும்னா வாங்கணும்னா அதுக்கு ஒரு தனி ஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குடிநீர் கனெக்ஷன் வாங்கணும்னா அதுக்கு தனி ஃபீஸ் இருக்குது. இப்போ விடுங்க, இப்போ ஒரு நபர் இறக்குறாருன்னு சாதாரணமாக ஒருத்தர் வந்து அது குடும்பத்தில் இருக்க வாரிசுதாரர்கள் இறப்பு சான்றிதழ் காசு கொடுக்காம வாங்க முடியுமா? முதல்ல அது ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்துட்டு வாரிசு சர்டிஃபிகேட்டு உடனடியாக ஈஸியாக வாங்க முடியுமா? அதுக்கப்புறம் அந்த சொத்தில் இருக்க இபி கனெக்ஷனை மாற்ற முடியுமா? சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஃபீஸ் விட்டுட்டு மற்ற எக்ஸ்ட்ராவை கொடுக்காம மாற்ற முடியுமா? சந்தேகம் தானே. அதே மாதிரி தான் சதுப்பு நில பிரச்சனையும் அங்கே பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அதுக்கு மாற்றாக ஒரு இடம் கண்டுபிடிச்சி, அதை குப்பையில் கொட்டுவதற்கு மாற்றாக இடம் கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற நீர்நிலைகளை மற்றும் சுற்றுச்சூழல்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி முறைகளை செய்து அது சரியான ஒரு மாற்று பாதையை எனக்கு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். சதுப்பு நில பிரச்சனை இப்போ கிளம்பி இப்போ அது பக்கத்தில் இருக்கிற சுற்றுவட்டார பக்கத்துலலாம் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கட்டி வந்ததை இருக்க சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. அதற்காக இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க? அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஒரு தீர்வு காமி கொடுப்பீங்க உங்கள் தொகுதியில் இருக்கிற மக்கள்? அது நீதிமன்றங்கள் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கிட்டால் நாங்கள் அரசியல் கட்சிகள் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அந்த நீதிமன்ற தீர்ப்பை நம்ம அமல்படுத்தி தான் தீரணும். அது சட்ட ரீதியாக வந்துட்டு வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா, சட்டசபையில் மாற்றங்கள் செய்ய முடியுமான்னு செஞ்சு அதில் ஏதாவது வழிமுறைகள் கண்டுபிடிச்சு, மாற்று வழிமுறைகள் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டியது. ஒரு விஞ்ஞானிகள் குழு, இது சம்மந்தப்பட்ட துறை ரீதியான உயர்மட்ட குழு ஆரம்பிச்சு இதுக்கு என்ன மாற்றம் பண்ணால் வசதியாக இருக்கும், யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கப்பட்ட மாதிரி என்ன மாற்று பாதை கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுவோம். அதாவது மாற்றம் என்பதே மாறாதது. அது மாதிரி அந்த பகுதியில் நம்மளுடைய கட்சி சார்பாக நாம் ஒரு ஆளுமைக்கு அடுத்த வரக்கூடிய எலெக்ஷனில் வந்துட்டோம்னா அதற்கான தீர்வுகளை மக்களுக்காக நாம் செய்ய போகிறோம். மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்லை. ஸோ அந்த வகையில் நாம் இதை முன்னெடுத்து அடுத்த கட்ட நிவாரணப் பணிகளை நாம் கட்சி சார்பாக கண்டிப்பாக இதை மேற்கொள்வோம். சுற்றுவட்டார பகுதிகள் முடிச்சூர் சாலைகள்லாம் வந்து எப்பவுமே இப்போ வரைக்குமே அது எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் அந்த ரோடு வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அது வந்து ஒரு சாலை வசதியோ இல்லை இடம் விஸ்தாரமான இடம் வடச்சென்னைக்கு கட்டமான இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, இதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் மாற்றக்கூடியது, மாற்றாமல் வச்சிருக்கிறாங்க. மக்கள் சட்டமன்ற தொகுதியை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தாச்சுன்னா இதற்கான நிவாரணங்களை கண்டிப்பாக நம்ம செய்வோம், செய்யாமல் இருக்க மாட்டோம். அதாவது ரோடு வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு பகுதியில் தோண்டி எடுத்துகிட்டு தான் திருப்பி ரோடு போடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கு மேலே டெண்டர் எடுத்து ஒரு வருமானம் பார்க்குறதுக்காக அதுக்கு மேலேயே சாதாரணமாக ஒரு பூசி விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால தான் இந்த பிரச்சனை உருவாகுது. ஆனால் சட்டம் இருக்குது, ஆனால் அதன்படி செய்கிறாங்களா? இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம கட்சி சார்பாக அடுத்தடுத்து தட்டி கேட்போம். கண்டிப்பாக. ஆமாம், அதுக்கு தான் இப்போ நம்ம கட்சி ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா இதற்கான தீர்வுகள் உடனடியாக இதற்கான நடைமுறைகள் என்னவோ நிதர்சனமான நிலையை நம்ம கொண்டு வருவோம். பொய் சொல்லாமல் 4000 கோடி வாங்காமல் 5000 கோடி வாங்குகிறோம் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றாமல்
மக்களுக்கான பணிகளை நாங்களே களமிறங்கி செயல்படுத்துவோம். மக்கள் நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்க்கப்படும். கந்தன்மலை அவங்க படம் எடுத்திருக்கிறாங்க, ஒரு கருத்து சொல்கிறாங்க. அவர் முருகனை பற்றி சொல்கிறாங்க. முருகன்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும் முதல் படையான திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஏன் மத ரீதியான ஒரு சாயம் பூசி இந்த பிரச்சனையை உருவாக்கணும்? தேவையே இல்லை. அந்த மலை கந்தன் மலைன்னு தெரியும் இல்லையா? அந்த மலையில் அந்த சிக்கந்தர் இடத்த விட்டுட்டு மிச்ச இடத்துல எங்கே வேணாலும் தீபம் ஏற்றுனா இவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? ஏற்ற போகிறத தடுக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாகிருக்குது. அவங்க பாட்டு ஏற்றிட்டு இந்த பிரச்சனை சாதாரணமாக முடிகிறத விடாமல் இவங்க தான் இதை அரசியலாக்கி இன்றைக்கி இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் இப்போதைக்கு தனித்து நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அடுத்தடுத்த வேட்பாளர்கள் அறிவிக்க போகிறோம். நீ அடுத்து போகிற வேகத்தில் நாங்கள் வாரம் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்பி கூப்பிட்டால் நாங்கள் எங்களுடைய மாநில செயற்குழு பொதுக்குழு நிர்வாகம் கூடி முடிவு பண்ணுவோம். அது 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து 3 முறை 4 முறை 5 முறை பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தேர்தலாக சந்திக்கப்பட்டோம் 2026. அப்படியா? 2026 திமுக கூட்டணி தாவேகா தனியாக நிற்க போதா இல்லை கூட்டணியில் போக போகிறாங்களா தெரியல. எல்லாருமே எல்லாருமே ஒரு இதோட போயிட்டு இருக்காங்க. இந்த தலைகளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மீண்டு வருவீங்க? அது நம்ம மக்கள்கிட்ட நம்மளுடைய நிலையை எடுத்து சொல்ல போகிறோம். காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை மாறும். காசு வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடரும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். மக்களுக்கு வந்து மாற்றம் இப்போ தேவைப்பட ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய கட்சியை ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் நம்ம கட்சியில் உறுப்பினர்கள் இன்றைக்கி நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. ஸோ அதனால் நாம் கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளுடைய கட்சி சார்பாக முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். நான் காசே தரமாட்டோம், அதுதான் சொல்கிறோம். ஆமாம், அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டங்களில் அதுக்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இல்லை, அதுதான் இப்போ எங்களுடைய கட்சி சார்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நியமனம் பண்ணதில் யார் அதிகபட்சமான ஓட்டுகளை உறுப்பினர்களை சேர்க்குறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நாம் அந்தந்த தொகுதியில் எல்லாத்தையும் நிர்வாகிகளையும் கூப்பிட்டு யாரை நிற்க வைக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணுறோம். நம்ம இந்த தொகுதின்னு இல்லை, 234 தொகுதிக்கு நம்ம அறிவிக்க போகிறோம். இல்லை, எல்லா தொகுதியும் டஃப்பு தான். இல்லை, அதாவது நீங்கள் மாஸ் அப்போ அப்படின்னா நீங்கள் ராயபுரம்லாம் டஃப்பான தொகுதி நினைக்கலையா? துறைமுகம்லாம் டஃப்பான தொகுதி நினைக்கலையா? அதை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. நமக்கு எல்லாரும் ஒன்று தாங்க. இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படி இல்லை, நமக்கு எல்லாரும் ஒன்று தான். களத்தில் நிற்கிறோம், மக்கள்கிட்ட நாம் போய் விஷயத்தை சொல்கிறோம். அவங்க பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க, நம்ம பிடிச்சிருந்தா நமக்கு ஓட்டு போட போகிறாங்க. சரி, இப்போ சீமான் வந்து பல வருடங்களாக கட்சி நடத்தி ஒவ்வொரு தேர்தலும் சந்திக்கிறாரு. ஆனால் விஜய் என்ன சொல்றாரு, எங்களுக்குலாம் நீங்கள் ஒரு ஆளே கிடையாது, எங்களோட டார்கெட் திமுக மட்டும்தான், நடுவில் இருக்கிறத பற்றினா நாங்கள் பேச மாட்டோம் அப்படிங்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து? அது அவருடைய கருத்து. அது அவர் வந்து 2 பேரும் முதல்ல கூட்டணி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்பு தம்பின்னு பேசிக்கிட்டு இருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். அப்புறம் ஆகாதுன்ன உடனே 2 இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத நடுவில் இருக்காத செத்து போயிடுவேன்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் அவங்களுக்குள்ள ஒரு பகை முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் அப்படி சொல்கிறாங்க. என்னென்னா இவருடைய வாக்காளர்கள் அதிகமாக அந்த பக்கம் போய் சேர்றதுனால அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவங்க பேசுகிறாங்க. சார், இப்போ நிரந்தர பணிக்காக வந்து தற்காலிக செவிலியர்கள் வந்து போராட்டம் நடக்குது. செவிலியர் மட்டும்தான் போராடுறாங்களா? தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. நீங்கள் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. ஆமாம், அதாவது ஓய்வூதியதாரர்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய சிரமப்படுறாங்க. நம்ம அதான் என்ன சொல்கிறோம், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா அவங்க
அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தில் ஓய்வூதியத்தை வச்சு தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க போய் திருப்பியும் சாதாரண வேலைக்கு போய்கிட்டு இருக்க முடியாது. அவங்க ஒரு ஆசிரியரை போய் திருப்பி கூலி வேலைக்கு போனால் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்காது நமக்கே பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கௌரவம் கொடுத்து வச்சுருக்குறோம். அந்த ஓய்வூதியம் தராமல் அவங்க கௌரவத்தை கெடுக்கிறது வந்து ஒரு இழிவான செயல் அப்படின்னு நம்ம மக்கள் படை கட்சி தீர்மானிக்கிறது. ஓகே ஓகே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.